மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பாவா நகர் பகுதியானது நீடூரில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. பாவா நகரில் 120 குடும்பத்தைச் சேர்ந்த 480 பேர் வசித்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் சிறுபான்மையினராகிய இஸ்லாமியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு 93 பேர் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர்கள் உள்ளனர். பாவா நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பள்ளி, கல்லூரி மற்றும் தொழிலுக்காக மயிலாடுதுறை, நீடூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வரும் பாதையானது கடந்த 2017ஆம் ஆண்டு போடப்பட்டது. 7 ஆண்டுகளை கடந்த நிலையில் சாலை மிகவும் பழுதடைந்து காணப்படுகிறது. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மழை காலங்களில் குண்டும் குழியுமாக காணப்படும் சாலை காரணமாக மக்கள் கீழே விழுந்தும் பல்வேறு விபத்துகளும் ஏற்படுகிறது. இந்த மோசமான சாலை காரணமாக அப்பகுதிக்கு வந்து சென்ற பள்ளி வாகனங்கள் நிறுத்தப்பட்டுவிட்டதால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளை பெற்றோர் சிரமத்துடன் பள்ளிக்கு அனுப்பி வைக்கின்றனர். பாவா நகர் பகுதிக்கு ஆட்டோக்கள் வருவதில்லை என்றும் தனித்தீவு போல 50 ஆண்டுகள் பின்னோக்கிய வாழ்க்கை தாங்கள் வாழ்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் சாலை வசதி அமைத்து தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேர்தல் புறக்கணிப்பு செய்யப்போவதாக அறிவித்திருந்த நிலையில் தேர்தல் முடிந்த பின்பு சாலை அமைப்போம் என்று தெரிவித்திருந்தனர். ஆனால் அதையும் செய்யவில்லை. சாலை அமைக்கவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிக் கனி.